நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க இருக்கு சாவி? ஏய், இங்க என்ன பண்ற? இல்ல, Dress வைக்கிறதுக்கு அந்த கபோர்ட் சாவியை தேடிட்டு இருக்கேன். இனிமே இந்த கபோர்ட்ல கை வைக்காத, வேற எங்கேயாவது வச்சுக்கோ. ரவி, எதுக்கு இப்படி பேசுறீங்க? நம்ம 2 பேர் துணியும் ஒரே கபோர்ட்ல தானே இருந்தது. அது அப்போ, இனிமே அப்படி கிடையாது. உன்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை. இந்த வீட்ல யாருமே நம்மளை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்களே, இப்ப என்ன பண்றது? ரவி, வாட்ச் தானே தேடினீங்க? எதுக்கு ரவி என் மேல இவ்ளோ கோவப்படுறீங்க? நான் தப்பு பண்ணது உண்மைதான், ஆனா அதுக்கு பரிகாரமே இல்லையா? ஏன் ரவி எல்லாருமே என்ன வெறுக்கிறீங்க? உன்னை மன்னிச்சா அந்த பாவம் என்ன சுத்திக்கும். ரவி, தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். நீங்க சொல்றதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு மூலையில இருந்துக்கிறேன். ப்ளீஸ் ரவி. நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன்னை இங்க தங்க வச்சதுக்கு காரணமே என்னோட அப்பா அம்மா மேல வச்சிருக்கிற பாசத்தினால மட்டும்தான். என்னைக்குமே என் மனசுல உனக்கு இடமே கிடையாது. ஏன் ரவி என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இப்படி எல்லாருமே என்ன வெறுத்தா நான் எங்க தான் போவேன்? பாட்டி, காஃபி. கல்பனா, யாருன்னு போய் பாரு. சரி பெரியம்மா. கல்லு, எப்படிமா இருக்க? ஐயோ கல்லு, இவன் ரொம்ப தான் அலட்டிக்கிறான். கல்லு கல்லு நில்லுமா. அடடே, எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம். வா வா. நான் உட்காரலாமா? வந்துட்டேல, உட்காரு.
இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன்னா என் மகன் சரணையும் என் மருமக கல்லுவையும் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். உங்க வீட்டு மருமக உங்க வீட்டுக்கு வந்த மாதிரியே என் வீட்டு மருமக என் வீட்டுக்கு வர்றது தானே சரி. நீங்க எல்லாரும் சம்மதிச்சா நான் இப்பவே கூட்டிட்டு போறேன். பானுமதி, இதுல என்ன இருக்கு? உன் வீட்டு மருமகளை நீ தாராளமா கூட்டிட்டு போலாம். அப்படிதானே சித்ரா? ஆமா சுமித்ரா. பானுமதி, ஆ, நீ வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ சீக்கிரம் வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காததெல்லாம் செய்யறவ தானே இந்த பானுமதி. பானுமதி, ஆ? நாங்களே உன் வீட்டுக்கு வரலான்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஓ, நீயே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கல்பனா, பாட்டி பானுமதி கூட உடனே புறப்படுமா? இல்ல பாட்டி, இல்ல. நீங்க என்ன சொன்னாலும் நான் இவங்க கூட போக மாட்டேன். என்னால அந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. சித்தி, ஆ, வாப்பா, வா, எப்போ வா, வந்தீங்க? வா, வா. நான் இப்பதான்ப்பா வந்தேன். ஓ. உன்னையும் கல்லுவையும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். இங்க பாருங்க, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது நான் வர மாட்டேன்னு? திரும்ப திரும்ப எதுக்கு என்ன கூப்பிட்டுட்டே இருக்கீங்க? வேணும்னா அவரை கூட்டிட்டு போங்க. கல்பனா, அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. அவங்க நம்மள மதிச்சு வந்து கூப்பிடும்போது நாமளும் அவங்கள மதிக்கணும். உதாசீனப்படுத்தக்கூடாது. என்ன பெரியமா பேசிட்டு இருக்கீங்க? இவங்க என்ன வெளியில அனுப்புறதுக்கு எவ்வளவு நாடகம் ஆனாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அதனாலதானே நான் அந்த வீட்டை விட்டு வெளியில வந்தேன். இப்ப மறுபடியும் நான் அங்க போனா இவங்க என்ன சும்மா விட்டுருவாங்களா? நான் போக மாட்டேன். கல்பனா, கோவப்படாத. சித்தியே மனசு மாதிரி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ம், அப்படி இருக்கும்போது நாம போகலனா தப்பாயிடும். அத்தை, நான் சொல்றது சரிதானே? கரெக்ட் சரண். ஆனா இனிமே இந்த மாதிரி பிரச்சனை வராம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. கண்டிப்பா அத்தை. அப்புறம் என்ன, சம்மந்தியே சரின்னு சொல்லிட்டாங்க. சரி சரி, சரண், கல்லு, நீங்க 2 பேரும் போய் ரெடி ஆயிட்டு வாங்க. நான் என் மக சீதாவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஆ. பிரியா, வாமா, வா 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 வா. கல்பனா, நீ உன் புருஷன் மாமியார் கூட இருக்கிறதா எங்களுக்கெல்லாம் சரின்னு படுது. இனிமே பானுமதியால உனக்கு எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சரண் சொல்லியிருக்காருல. அவர் எல்லாத்தையும் பாத்துக்குவாரு. நீ பயப்படாம தைரியமா போயிட்டு வா. போ. போறேன். நான் இந்த வீட்ல இருக்கிறது உங்க யாருக்கும் பிடிக்கல, அப்படிதானே? நான் போறேன், அப்படியே போறேன். சித்ரா, அவ ஏதோ ஆத்திரத்துல பேசிட்டு போறா. எல்லாம் சரியாயிடும். வருத்தப்படாத. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போதுங்க. மாப்ள, உள்ள வரலாமா? சித்தி, ஆ? வாங்க சித்தி. ஆ. சீதா, எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன் சித்தி. நீ நல்லா தான் இருக்கணும்.
ஏன்னா இந்த சித்தி உனக்காக வேண்டின வேண்டுதெல்லாம் அப்படி. நம்ம குடும்பத்துல யார் என்ன புண்ணியம் பண்ணாங்களோ உனக்கு தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போச்சு. இங்க பாரு சீதா, உனக்கு அடிபட்டிருக்குல்ல, நீ ஏதாவது வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு நினைச்சா பிரியா கிட்ட சொல்லு, செஞ்சு போடுவா. என்ன பிரியா? அதெல்லாம் அவ செஞ்சு போடுவா. நான் இப்போ சரணையும் என் மருமக கல்லுவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு வந்தேன். அப்படியா சித்தி? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தெரியும் தெரியும், உனக்கு சந்தோஷமா இருக்குன்னு. சரிங்க சித்தி, அப்படியே நீங்களும் உங்க உடம்ப பாத்துக்கோங்க. என்ன பாரு, என் மனசு மாதிரி நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் உன் புருஷன் உன்னை பாத்துக்கிறத பார்த்தா நீயும் சீக்கிரமாவே குணமாயிடுவ. சரி, அதுக்கப்புறம் இன்னும் 1 வருஷத்துல நீ தாய் ஆயிடுவ, நான் பாட்டி ஆயிடுவேன். அம்மா போலாமா? சும்மா ரெடி. நான் சீதா கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. என்னமா? சரி அம்மா, அவ ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம போலாம் வா. ஏய், சும்மால அவசரப்படாத, 1 நிமிஷம் நில்லு. ஏமா சீதா, இங்க பாருமா, உனக்கு என்கிட்ட பேசணும் போல தோணுச்சுன்னா ஒரே ஒரு மிஸ்டு கால் கொடு. சித்தி போன்ல கூட பேச மாட்டேன், நேரா ஓடி வந்துருவேன். என்ன? சரிங்க சித்தி. சரி, உடம்ப நல்லா பாத்துக்கோ. என்ன? சரி மாப்பிள, நான் போயிட்டு வரேன். ஏம்மா, மாப்பிள்ள என்கிட்ட பேச மாட்டாரா? என்ன தலையாட்டுற? நீ தான் என்னை பத்தி மாப்பிள்ள கிட்ட எடுத்து சொல்லணும். என்ன? இனிமே என்கிட்ட பேசுவாருன்னு நினைக்கிறேன். டேய் வா. சரண், என்னப்பா? சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சித்தி. ஓ, போ போய் சொல்லிட்டு வா, சொல்லிட்டு வா போ. சரி. ஏய், நீ வா. சீதா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. சரிங்க ராம், நான் கிளம்புறேன். ஆல் தி பெஸ்ட் சரண். தேங்க்யூ ராம், தேங்க்யூ. அண்ணா. என்னம்மா? இல்ல, கல்பனா வசதியான வீட்டுல வாழ்ந்த பொண்ணு, கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருப்பாங்க. நீங்க தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். கண்டிப்பாம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ உன் உடம்பு பாத்துக்கோ. வரேன். என்னங்க? பிரியா, அந்த சித்ரா தேவி உன்னை நல்லா பாத்துக்கறாளா இல்லையா? அம்மா, அத பத்திலாம் எதுவும் கேட்காத. நீ முதல்ல கிளம்புற வழியை பாரு. என்ன நீ எது கேட்டாலும் எடுத்தெறிஞ்சு பேசுற? நான் எதை கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற. நீ எதுவும் கேட்கவும் வேணாம், நான் எதுவும் சொல்லவும் வேணாம். நான் இங்க நல்லா தான் இருக்கேன். நீ இப்படி சொல்லும் போதே தெரியுது நீ இங்க எந்த நிலைமையில இருக்கேன்னு. நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என் வாழ்க்கையில இனிமே நீ தலையிடாத. உன் பேச்ச கேட்டு கேட்டுதான் நான் இப்ப இப்படி இருக்கேன். நீ என் பேச்ச கேட்டதுனாலதான் நீ இங்கேயாவது இருக்க. இல்லனா எங்கேயோ இருந்திருப்ப. இங்க பாரு, நான் எங்க இருக்கணும் எப்படி இருக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ முதல்ல இங்க இருந்து கிளம்புற வழியை பாரு. பிரியா, பிரியா. ஐயோ, என்ன இது? இவ இப்படி எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போறா. ஒண்ணுமே சரியா இல்லையே. நான் இவளை நல்லவளாகவே விட மாட்டேன். முன்ன மாதிரி களத்துல இறங்குனாதான் சரியா வரும். இறங்கிட வேண்டியதுதான்.
கல்லு ரெடி ஆயிட்டியம்மா? வாமா. சரி, நாங்க போயிட்டு வரோங்க. பானுமதி, இனிமேலாவது சண்டை சச்சரவு இல்லாம சந்தோஷமா இருங்க. சரிம்மா. கடவுள் உங்களை நல்லபடியா பாத்துக்குவாரு. சரி பிரியா, போயிட்டு வரட்டுமா? சரிங்க சம்மதி, போயிட்டு வரோம். வாமா, சீக்கிரம் வா. ரொம்ப தெனாவட்டு. நான் போயிட்டு வரேன். சரிப்பா. அத்தை, நான் வரேன் அத்தை. சரி சரண், பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே அத்தை, பாய். பாட்டி, நான் போயிட்டு வரேன். சந்தோஷமா போயிட்டு வாமா. அம்மா, போயிட்டு வரேம்மா. போயிட்டு வா. பெரியம்மா, போயிட்டு வரேன் பெரியம்மா. பாத்துடா, கவனமா பார்த்து பழகிக்க. கல்பனா, சரண் ரொம்ப நல்லவன். உன்னை ராணி மாதிரி பாத்துக்குவான். சந்தோஷமா போயிட்டு வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாங்க, வாப்பா. நீங்க 2 பேரும் இல்லாம வீடு வெறிச்சோட இருந்தது. நீங்க 2 பேரும் வந்ததுக்கு அப்புறம் தான் வீடு நிறைவா இருக்கு. சரி, 2 பேரும் உட்காருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். என்ன? சரி. இந்தாப்பா, முதல்ல தண்ணி சாப்பிடு. கல்பனா, உனக்கு? எனக்கு வேண்டாம். சரி சித்தி, ஒரு வழியா நாங்க இங்க வந்துட்டோம். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? பின்ன இல்லாம இருக்குமா? ஒரு தாய்க்கு தம் மகன் தாய் வீட்டுக்கு வந்தா சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். சரி சித்தி, எனக்கு டைம் ஆச்சு. நான் போய் கடையை ஓபன் பண்ணேன். அதான் முக்கியம். போய் ஓபன் பண்ணு போ. டைம் ஆச்சு. ஏன் இப்படி முறைக்கிற? நான் தெரியாம தான் கேக்குறேன். என்ன இதுக்கு இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? என்ன பேசுறமா நீ? இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ண வாழா விட்டே அனுப்பி வச்சிட்டாங்கன்னு சொல்லி என்ன தப்பா பேச மாட்டாங்க? நல்லா சமாளிக்கிறீங்க. நீங்க பிளான் பண்ணி தான் என்னையும் சரணியும் இந்த வீட்டுக்கு மறுபடியும் கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க கனவு பலிக்காது. எங்க அம்மா வீட்ல எனக்கு எல்லா வசதியும் இருந்துச்சு. ஆனா இங்க ஒரு வசதி கூட இல்ல. அட்லீஸ்ட் ஏசி வாஷிங் மிஷின் அது இருக்கா? அதுவும் இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு மாசம் டைம் தரேன். அதுக்குள்ள எனக்கு தேவையான எல்லா வசதிகளையும் இந்த வீட்ல நீங்க பண்ணி குடுக்குறீங்க. இல்ல மறுபடியும் நான் எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுவேன். அங்க போய் நான் ஒன்னும் சும்மா இருக்க மாட்டேன். மறுபடியும் உங்க மகளை எங்க அண்ணன் கிட்ட இருந்து பிரிச்சு இதே வீட்டுக்கு வாழ வெட்டிய கூட்டிட்டு வந்து நிக்க வைப்பேன். புரிஞ்சுதா? பார்த்து செய்யுங்க.
ஐயோ, இவன் என்ன இப்படி எல்லாம் சொல்லிட்டு போறா? இப்பதான் என் மகளை அவ புருஷ வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, மறுபடியும் திரும்பி வந்துட்டா. ஐயோ, ஜென்மத்துக்கு அவ இந்த வீட்டுல தான் இருக்கணும். இத நான் எப்படியும் நடக்க விட மாட்டேன். என் மக வாழ்க்கைய கண்டிப்பா நான் தான் காப்பாத்தி ஆகணும். ரவி, 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 என்ன பண்றீங்க? ஏன் உன் கண்ணுக்கு தெரியலையா? நீங்க எதுக்கு இங்க தூங்குறீங்க? வாங்க, வந்து பெட்ல படுங்க வாங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அப்படி இல்ல ரவி, நீங்க இங்க படுத்தா உங்களுக்கு தூக்கம் வராதுல்ல? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்லவ மாதிரி நடிச்சா நான் ஏமாந்துருவேன்னு நினைக்கிறியா? அது என்னைக்குமே நடக்காது. இல்ல, நான் முதல்ல இருந்த மாதிரி இல்ல. நான் இப்ப மாறிட்டேன். இந்த வீட்ல அத்தையும் நம்ப மாட்டேங்கிறாங்க, வேற யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் நீங்களாச்சும் என்ன நம்புங்க. நான் உன்னை நம்புறதுக்கு தயாரா இல்ல. இங்க இருந்து போயிடு. நீங்க என்ன நம்பணும்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதையாவது பண்றேன். லைட் ஆஃப் பண்ணிட்டு என்ன தூங்க விட்டா எனக்கு அதுவே போதும். இங்க இருந்து போறியா இல்ல நான் ரூமை விட்டு வெளியே போகவா?